वेदांत देशिक यतीन्द्र कटाक्षलब्ध त्रय्यन्तसार मनवद्य गुणम्बुदाग्र्यं नारायणाद्यतितुर्य कृपाभिषिक्तं श्रीरंगनाथ यतिशेखरमाश्रयामः. நமஸ்பாயே. இன்றைய தினம் மேதா பூர்வ பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 16ல இருந்துருக்கும். சென்ற வகுப்புல வியஞ்சன சந்திகி அப்படிங்கிறத நாம தொடங்கினோம். அதுல எத்தனை வகைகளாக அந்த வெஞ்சன சந்தியானது பிரிக்கப்பட்டிருக்கு, வெஞ்சன சந்தினா என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு, அந்த வெஞ்சன சந்தியானது என்ன பண்ணப்படுறதுனாக்கா கிளாசிபிகேஷன் பண்ணிருக்கா இல்லையா, விபாகங்களாக பிரிச்சிருக்கா. மொத்தம் இந்த சம்ஸ்கிருத பாரதி பப்ளிகேஷன் அந்த புத்தகத்துல இருக்கிற ரீதியா 13 விதங்களாக அவ பிரிச்சு காண்பிச்சு கொடுத்திருக்கா நமக்கு. அதுல அந்த வெஞ்சன சந்திகி அப்படிங்கிறதுல முதலாவதாக என்ன இருக்கு, என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்துத்வ சந்திகி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படின்னா என்ன, சகாரஸ்ய சகார சவர்காபியாம் யோகே சகாரஸ்ய ஷகாரஹ ஆதேசோ பவதி அப்படிங்கிறது ஒண்ணு. தவர்கஸ்ய ஷகார சவர்காபியாம் யோகே தவர்கஸ்ய கிரமாத் சவர்கஹ ஆதேசோ பவதி. ஸோ சுஹுன்றதுக்கு ஷகாரம் ஆனது ஆதேசமா வருது. எதுக்கு? சகாரஸ்ய. எப்போ அப்படின்னாக்கா ஷகாரஸ்ய ஷகார சவர்காபியாம் யோகே, யோகம் நாம சம்பந்தம் இத்தியர்த்தः. அதே மாதிரி தவர்கஸ்ய ஷகார சவர்காபியாம் யோகே தவர்கஸ்ய கிரமாத் சவர்கஹ ஆதேசோ பவதி அப்படிங்கிறது நம்ம கடைசியா பார்த்த வெஞ்சன சந்திகி. அத மொத்தம் எத்தனை விதமா பிரிக்கிறான்னு பார்க்க போற. இந்த புத்தக ரீதியா 13 விதங்களாக நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறா. அதுல முதல் சந்திகி, வெஞ்சன சந்தியினுடைய முதல் இது என்னவா இருக்குனாக்கா ஸ்துத்வ சந்திகி அப்படிங்கறத நாம சென்ற வகுப்புல கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த வரிசையில இன்றைய தினம் நாம ஸ்துத்வ சந்திகி சொல்லக்கூடிய சந்தியை நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெஞ்சன சந்திகி இல்லையா. வெஞ்சன சந்திகினா என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, வெஞ்சனஸ்ய ஸ்தானே ஆதேசா அல்லது லோபஹா அல்லது வெஞ்சன நிமித்தக ஆகமஹாச்ச வெஞ்சன சந்திகின்னு நம்ம அதுக்கு முதல்லயே சந்தி பேதம் பார்க்கும் பொழுது சுவர சந்தினா என்ன, வெஞ்சன சந்தினா என்ன, விசர்க சந்தினா என்னன்றதை நாம தெளிவா தெரிஞ்சுட்டோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெஞ்சன சந்திகி பார்த்துட்டு இருக்கோம். அதுல முதல் சந்தி என்னன்னாக்கா வெஞ்சன சந்தி அல்லது அல் சந்தின்னு சொல்லலாம். அதனுடைய முதல் விபாகம் என்னவா இருக்கு பார்த்தோம் கடைசியா, ஸ்துத்வ சந்திகி அப்படிங்கிறத பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நம்ம தெரிஞ்சுக்க போற சந்திகி என்ன பேர்னாக்கா ஸ்துத்வ சந்திகி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னாடி நாம தொடர்ந்து சுபாஷிதம் அப்படிங்கிறத பிரதி தினம் ஒரு பிரதி வகுப்புல ஒரு ஸ்லோகத்தை நாம தெரிஞ்சுட்டே இருந்துருக்கோம். அந்த வரிசையில இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம் என்ன அப்படிங்கிறத பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வெஞ்சன சந்தியில இருக்கக்கூடிய இரண்டாவதாக வரக்கூடிய ஸ்துத்வ சந்திகி அப்படிங்கிறத நாம இன்றைய தினம் தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னாடி ஒரு சுபாஷிதம். என்ன ஸ்லோகம் பாருங்கோ. அநேக சாஸ்திரம் பகுவேதித்தவ்யம் அல்பஸ்ச காலோ பகவஸ்ச விக்னாஹ யத் சாரபூதம் தத் உபாசித்தவ்யம் ஹம்சோ யதா க்ஷீரமிவாம்பு மத்யாத் அப்படிங்கிறது ஒரு சுபாஷிதம். என்ன அர்த்தம் இந்த சுபாஷிதத்துக்கு பாருங்க. அநேக சாஸ்திரம் பகுவேதித்தவ்யம், நிறைய சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு. பகுவேதித்தவ்யம், அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதும் நிறைய இருக்கு. சாஸ்திரங்களும் அநேக விதமா இருந்துட்டு இருக்கு. அதுல சொல்லப்பட்ட விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க வேண்டியதும் நிறைய இருக்கு. பரந்து பட் அல்பஸ்ச காலஹா, நமக்கு இந்த அவகாசம் இருக்கோ இல்லையோ அது ரொம்ப கம்மியா இருக்கு. அல்பஹா, நமக்கு இப்ப நம்ம வெறும் சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா, டைம் இல்ல டைம் இல்லைன்னு சொல்றோம்.
ஆனா அது அது ரியாலிட்டி இல்ல, அது உண்மை கிடையாது. நமக்கு நிறைய அவகாசம் இருக்கு, அந்த அவகாசத்தை நாம முறையா பயன்படுத்துறது கிடையாது. ஏதேதோ காரியங்களை பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், சமயம் இல்ல காலம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்ம படிக்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அநேக சாஸ்திரம் இருக்கு, பகுவேதித்தவ்யம் இருக்கு. பரந்து அல்பஸ்ச காலஹ, நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், குறைவான காலம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு இருக்க காலமே பொதுவாவே குறைவுதான். அதுலயும் நாம என்ன பண்றோம், ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப நாமளே சொல்லிட்டு இருக்கோம் நிறைய அவகாசத்தை வீணடிச்சிட்டு. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க காலமே ரொம்ப கம்மி தான் இயற்கையாகவே. அல்பஸ்ச காலஹ பகவஸ்ச விக்னாக, எவ்வளவு தடைகள் தெரியுமா. அப்படியும் அந்த இருக்கக்கூடிய கொஞ்ச காலத்துல நம்ம ஏதாவது சாஸ்திரம் படிக்கலாம், இல்ல ஏதாவது தெரிஞ்சுக்கலாம்னா பகவஸ்ச விக்னாக, காலம் என்னவோ அல்பமான காலம் தான் இருந்துட்டு இருக்கு, குறைவான காலம் தான். ஆனா பாருங்க, அந்த குறைவான காலத்தை நாம பயன்படுத்துறதுக்கு கூட பகவஸ்ச விக்னாகா, ஏகப்பட்ட தடைகள் நிறைய. யத் சாரபூதம் தது உபாசித்தவ்யம், நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு, நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதனுடைய சாரபூதமாவது நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, தெரிஞ்சுக்கணும் கட்டாயம் இல்லையா. பகவத்கீதா கிஞ்சிதீதா சொல்றா இல்லையா. பகவத்கீதை முழுக்க படிக்கலனா கூட ஏதோ கொஞ்சமாச்சும் ஒரு 10 ஸ்லோகமாச்சும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுதானே சம்ஸ்கிருதம் படிக்கிறதுனுடைய உன்னதமான நோக்கமே. எய்ம் என்ன, ஆப்ஜெக்ட் என்ன. ஒரு மொழியை நம்ம கத்துக்கிறோம்னா அந்த பாஷையில இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம தேடி தேடி கண்டுபிடிச்சு படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதை முழுமையா படிக்க முடியுமா, அத இருக்கு, லட்ச ஸ்லோகம் இருக்கு மகாபாரதம், மொத்தம் படிக்க முடியுமா. ஏதோ எது முக்கியமான ஸ்லோகமோ அதை படிக்கலாம் இல்லையா. அந்த பகவத்கீதைக்குள்ளதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்கு. அந்த பகவத்கீதை, அந்த மகாபாரத்துக்குள்ளதான் பகவத்கீதை இருக்கு. அது ஒரு 700 ஸ்லோகம் இருக்கு. ஆனா அதையும் படிக்க முடியல, ஏதோ ஒரு 10 ஸ்லோகமாவது தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. சாரபூதம் கொஞ்சமாச்சும் நம்ம அதனுடைய சாரத்தையாவது தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. எப்படி, ஹம்சோ யதா க்ஷீர மிவாம்பு மத்தியாத்து, ஒரு அன்னப்பறவை இருக்கு. நீங்க ஒரு 100 மில்லி பால் அத 1 லிட்டர் ஜலத்துல கலந்துட்டா கூட அன்னப்பறவை என்ன பண்ணுமா, பொறுமையா இருந்துட்டு அந்த 1 லிட்டர் பால் கலந்த ஜலத்தை சாப்பிடாது, 100 மில்லி பாலை மாத்திரம் சாப்பிடும் இல்லையா. அந்த மாதிரி நாம என்ன பண்ணோம், நாமளும் அன்னப்பறவை மாதிரி முழுக்க முழுக்க மொத்த கிரந்தத்தையும் வாசிக்க முடியலனா கூட பரவாயில்ல, முழுக்க முழுக்க எல்லா சாஸ்திரங்களையும் வாசிக்க முடியலனா கூட பரவாயில்ல, கொஞ்சமாச்சும் தது உபாசித்தவ்யம், யத் சாரபூதம் தது உபாசித்தவ்யம். ஏன் அப்படின்னாக்கா அநேக சாஸ்திரம் இருக்கு, பகுவேதித்தவ்யம் இருக்கு, நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. பரந்து அல்பஸ்ச காலஹா, அவகாசம் ரொம்ப கம்மியா இருக்கு. பகவஸ்ச விக்னாகா, எக்கச்சக்கமான தடைகள் நமக்கு காத்துன்னு இருக்கு. எழுதலான்னு நோட் எடுப்போம், படிக்கலான்னு புஸ்தகத்தை திறப்போம், அப்பதான் ஏதாவது ஒரு காரியம் வரும், உடனே அந்த புஸ்தகத்தையும் போட்டுருவோம், பேனாவையும் போட்டு போயிட்டே இருப்போம். அப்போ பகவஸ்ச விக்னாக, எந்த ரூபத்துல விக்னம் வருதுன்னு நமக்கு தெரியாது. யத் சாரபூதம் தத்து உபாசித்தவ்யம், ஏதோ கொஞ்சமாச்சும் நம்ம என்ன பண்ணணும், அந்த சாஸ்திரத்தையோ அல்லது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சத் விஷயத்தையோ கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. எதற்கு இடையில அல்பஸ்ச காலஹா பகவஸ்ச விக்னாக, அதற்கு இடையிலையும் யத் சாரபூதம் தது உபாசித்தவ்யம். எதை போல, ஹம்சோ யதா, ஹம்சஹான அன்னப்பறவை, அது என்ன பண்றது, க்ஷீரம் இவ அம்பு மத்தியாது, க்ஷீரம்னா என்னது, பால் இல்லையா. அதாவது ஜலத்துல கலந்த பாலை அன்னப்பறவை, அம்புன்னா ஜலம், க்ஷீரம்னா பால், அது என்ன பண்றது, அது இரண்டும் கலந்திருந்தா கூட எப்படி பாலை மாத்திரம் எடுத்து பருகுமோ அத போல நமக்கு அவகாசம் கொஞ்சம் தான், விக்னங்கள் நிறைய தான் இருந்தாலும் முழுமையான கிரந்தத்தை வாசிக்க முடியலனா கூட அதனுடைய சாரத்தையாவது நாம தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறது. அநேக சாஸ்திரம் பகுவேதித்தவ்யம், அல்பஸ்ச காலோ பகவஸ்ச விக்னாஹ, யத் சாரபூதம் தத் உபாசித்தவ்யம், ஹம்சோ யதா
க்ஷீரமிவாம்பு மத்தியாது அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது என்ன பார்த்துட்டு இருக்கோம்? இப்போ 4வது யூனிட்ல இருந்து இருக்கோம். அந்த 4வது யூனிட் என்னது? வெஞ்சன சந்திஹி அல்லது அல் சந்திஹின்னு கூட அதை சொல்லலாம். அதுல சென்ற வகுப்புல நம்ம பார்த்தது ஸ்துத்வ சந்திஹி. இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது ஸ்துத்வ சந்திஹி அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸ்துத்வ சந்திஹினா என்ன? ஸ்டுஹு அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலா போட்டு என்ன காமிச்சு கொடுக்கா பாருங்க, ஷகாரம். அதே மாதிரி டவர்க்கத்துல இருக்கக்கூடிய 5 வர்ணங்கள், 5 அக்ஷரங்கள். இந்த ஷகாரம், டவர்க்கத்துல இருக்கக்கூடிய 5 அக்ஷரங்கள் இதெல்லாம் சேர்த்து ஆகத்திய சேர்த்துதான் ஸ்டுஹு அப்படிங்கறத கொடுத்துருக்கா. இதெல்லாம் ஆதேசமா வரப்போறது. எதனுடைய ஸ்தானத்துல ஆதேசமா வரப்போறது, எந்த நிமித்தத்துல வரப்போறது, அந்த ஒவ்வொன்றுத்துக்கு என்ன உதாரணம், இதுதான் பார்க்க போறோம் இன்னைக்கு. ரொம்ப சிம்பிள். தொடர்ந்து நம்ம அதான் பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய கிராமட்டிக்கல் நேம் என்ன, அந்த சந்தியோட பேர் என்ன? ஸ்துத்வ சந்திஹி. ஸ்டூனா என்ன? ஷகார டவர்க, டவர்க்கத்தில் இருக்கக்கூடிய 5 அக்ஷரங்கள். இதுக்குதான் ஸ்டூன்னு பேரு. இப்ப என்ன நடக்க போறது? இந்த ஸ்டூன்றதுல இருக்கக்கூடிய அக்ஷரங்களானது ஆதேசமா வரப்போறது. எதனுடைய ஸ்தானத்துல ஆதேசமா வரப்போறது? எந்த சம்பந்தம் இருக்கும் பொழுது, யோகே, யோகே நாம சம்பந்தா இருக்கும் பொழுது வரப்போறது. அந்த ஒரு ஆதேசமா வரக்கூடிய அக்ஷரங்கள் என்னன்னா அதுக்கு என்ன உதாரணம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். குழப்பிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. தெளிவா தான் நம்ம பார்த்துன்னு போயிட்டு இருக்கோம். ஸ்துத்வ சந்திஹி அப்படின்னா சகாரஸ்ய ஷகார டவர்காபியாம் யோகே சகாரஸ்ய ஷகாரஹ. சகாரத்துக்கு ஷகாரமானது வரப்போறது. இது முதல் பாயிண்ட். எப்போ? சகாரஸ்ய ஷகார டவர்காபியாம் யோகே. டவர்கத்தினுடைய சம்பந்தமானது சகாரத்துக்கு ஏற்படும் பட்சத்தில் அந்த சகாரஸ்ய ஸ்தானே ஷகாரஹ ஆதேசோ பவதி. ஃபர்ஸ்ட். அடுத்தது என்ன இருக்கு? ஏன்னா அதுல ஸ்டூனா என்ன கொடுத்திருக்கா? எத்தனை எழுத்துக்கள் கொடுத்திருக்கா? ஷகாரம் கொடுத்திருக்கா. அதுக்குதான் முதல்ல சொல்லியாச்சு, சகாரஸ்ய ஷகாரஹ ஆதேசோ பவதி. அடுத்து மீதி என்ன இருக்கு? அது என்னது அப்படின்னாக்கா அந்த எழுத்துக்கள் ஆதேசமா வரப்போறது. எப்போ? டவர்கஸ்ய, டவர்கத்துக்கு ஷகார டவர்காபியாம் யோகே. ஷகாரத்தோடையும் டவர்கத்தோடையும் யோகே சம்பந்தமானது ஏற்படும் பட்சத்தில் டவர்கஸ்ய, டவர்கன அந்த 5 எழுத்துக்கள் கிரமாத். கிரமாத்திர நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ரெஸ்பெக்டிவ்லி. கிரமாத்திர ரெஸ்பெக்டிவ்லி. டவர்கா டவர்கத்துக்கு டவர்கமானது ஆதேசமா வரப்போறது. அவ்வளவுதான். சகாரத்துக்கு ஷகாரமும் டவர்கத்துக்கு டவர்கமும் ஆதேசமாக வரக்கூடிய சந்திக்கு என்ன சந்தி என்று பெயர்? ஸ்துத்வ சந்திஹி என்று பெயர். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். நம்ம ஒரே சந்தி தான் கத்துக்கிறோம். ஒரு வகுப்புலையும் ஒரு சந்தி கத்துன்னு போயிட்டு இருக்கும் இல்லையா? ரொம்ப கிளியரா, ரொம்ப தெளிவா அதுக்கு என்ன டெபினிஷன், அதுக்கு என்ன சூத்திரம் பாருங்க. கீழே கொடுத்திருக்கா ஸ்டுனாஷ்டு 5 அப்படின்னு நம்பர் கொடுத்து அண்டர்லைன் கீழே என்ன கொடுத்திருக்கா? உங்களுடைய புஸ்தகத்துல 33வது பேஜ்ல இருக்கும். ஸ்டுனாஷ்டு அப்படிங்கிறது பாணினியினுடைய சூத்திரம். அதுக்கு என்ன அர்த்தம் மேல பார்த்தோம் இல்லையா? அதான் அர்த்தம். ஸ்தோஹோ, ஸ்தோஹுனா என்ன? டவர்கஸ்ய. ஸ்டுனாயோகே, ஸ்டுனான என்ன? ஷகார டவர்காபியாம் யோகே. யோகே நாம சம்பந்தே ஸ்டுஹு ஸ்யாத். ஸ்டுஹுனா என்ன? மேல கொடுத்துருக்குமே ஈக்குவல் போட்டு, ஸ்துத்வ சந்திஹி பக்கத்துல ஸ்டூன்னு போட்டு ஈக்குவல் கொடுத்துருக்கா இல்லையா? ஷகார ந, அதுக்குதான் ஸ்டுஹுன்னு பேரு. ஸ்தோஹோனா என்ன அர்த்தம்? டவர்கஸ்ய ஷகார இல்லையா, டவர்காபியாம் யோகேன்னு அர்த்தம். ஸ்தோஹோனா ஸ்டுனா யோகே இல்லையா, ஷகார டவர்காபியாம் யோகே ஸ்டுஹு ஸ்யாத். ஸ்டுஹுனா என்ன? ஷகார ந. அவ்வளவுதான். சகாரத்துக்கு ஷகாரம் வருது, டவர்கத்துக்கு டவர்கம் வருது.
எப்படி ரெஸ்பெக்டிவ்லி கிரமாத் அப்படிங்கிறது தான் இன்றைய தினத்திற்கான சந்தி. இது வெஞ்சன சந்தி சொல்றோம் இல்லையா, அல்லது அல் சந்தி. வெஞ்சன சந்தினாலும் அல் சந்தினாலும் ஒண்ணுதான். வெஞ்சனாட்சராணி அல்லது அல் வர்ணாக நம்ம முதலே பார்த்துட்டோம். அந்த வெஞ்சன சந்தியில போன வகுப்புல நாம பார்த்தது ஸ்துத்வ சந்திகி. இன்றைய தினம் அதனுடைய இரண்டாவது கிரமத்துல இருக்கக்கூடியது ஸ்துத்வ சந்திகி. சகாரஸ்ய ஷகார டவர்காபியாம் யோகே சகாரஸ்ய ஷகாரஹ. இது ஃபர்ஸ்ட். டவர்கஸ்ய ஷகார டவர்காபியாம் யோகே டவர்கஸ்ய கிரமாத் டவர்கஹ ஆதேசோ பவதி. என்ன சூத்திரம்? ஸ்டுனாஷ்டுஹு. என்ன அர்த்தம்? ஸ்தோஹோ ஸ்டுனாயோகே, ஸ்தோஹோ ஸ்டுனாயோகே ஸ்டுஹு ஸ்யாத் அப்படிங்கிறது அந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம். சோ இது இன்றைய தினத்திற்கான சூத்திரம், அதனுடைய சந்தி, அதுக்கு என்ன விளக்கம், எப்படி வாக்கியத்துல சென்டென்ஸ்ல அதனுடைய அர்த்தத்தை சொல்றது அப்படிங்கறத நம்ம இங்க அழகா தெளிவா காண்பிச்சு கொடுத்துருக்கோம். இப்ப என்ன பண்ண போறோம்? இங்க குறிப்பிட்ட அந்த வர்ணங்கள் எந்தெந்த வர்ணங்களுக்கு என்னென்ன வருதுன்னு சொன்னோம்? சகாரஸ்ய ஷகாரஹ, டவர்கஸ்ய டவர்கஹ ஆதேசோ பவதின்னு சொன்னோம் இல்லையா? அதற்கு என்ன உதாரணம் அப்படிங்கறத நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். பாருங்க, முதல்ல என்ன காண்பிச்சு கொடுத்துருக்கா அப்படின்னாக்கா, சகாரத்துக்கு எப்படி ஷகாரம் வருது அப்படிங்கறது இங்க அழகா தெளிவா காண்பிச்சு கொடுக்குறா இல்லையா? என்ன காண்பிச்சு கொடுக்குறா? ஒரே நிமிஷம் பாருங்க. இஸ் பிளஸ் ஷ அல்லது டவர்கமானது இருக்கும் பொழுது, சம்பந்தமானது இருக்கும் பொழுது பாலஸ் அப்படின்னு இருக்கு. ஒரு உதாரணம். பிளஸ் ஷஷ்டஹா. என்ன யோகம்? பக்கத்துல என்ன பரமா இருக்கு? ஷகாரமானது பரமா இருக்கு. அப்ப என்ன ஆறுது? பாலஸ் ஷஷ்டஹா. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க உதாரணம் சகாரஸ்ய ஸ்தானே ஷகாரஹா ஆதேசோ பவதி. உச்சாரணம், அக்ஷரங்களுடைய உச்சாரணம் ரொம்ப முக்கியம். சகாரஸ்ய ஸ்தானே ஷகாரஹா ஆதேசோ பவதி. இந்த ஸ்தோஹோ ஸ்டுனாஷ்டுஹுன்ற சூத்திரம் நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்துத்வ சந்திஹி. அதுல முதல்ல சகாரத்துக்கு என்ன உதாரணம்? சகாரஸ்ய ஸ்தானே எப்படி ஷகாரமானது வருது? பாலஸ் ஷஷ்டஹா ஈக்குவல் டு பாலஸ் ஷஷ்டஹா. அடுத்தது என்ன இருக்கு? டவர்கஸ் டாதிஹி, டவர்கஷ் டாதிஹி. பாருங்க, டவர்கஸ் சொல்லும் போது சகாரம் முடிஞ்சிருக்கு. டாதிகின்னு சொல்லும்போது டகாரமானது சம்பந்தம் இருக்கு இல்லையா? டவர்காபியாம் யோகேன்னு தானே சொன்னோம். அப்ப டவர்கமானது சம்பந்தம் இருக்கு. அப்ப என்ன வரப்போறது? அந்த சகாரஸ்ய ஸ்தானே ஷகாரஹா வந்ததுன்னா ரூபம் எப்படி சித்திக்கும்? டவர்கஷ்டாதிஹி அப்படிங்கிற ரூபமானது சித்திக்கும். மூன்றாவது உதாரணம் தனுஷ் பிளஸ் டங்காரஹா. தனுஷ் பிளஸ் டங்காரஹா. பாருங்க, தனுஷ்ன்னு சொல்லும்போது சகாரம் இருக்கு, பக்கத்துல டகாரத்துடைய சம்பந்தமானது இருக்கு. அப்ப அந்த சகாரஸ்ய ஸ்தானே ஷகாரம் வந்ததுன்னா தனுஷ் டங்காரஹா அப்படிங்கறதான ரூபம் நமக்கு சித்திச்சு. அடுத்து என்ன கொடுத்திருக்கா பாருங்க. டவர்கத்துக்கு எப்படி டவர்க வரும் சொன்னாலே அடுத்தது. அடுத்து நம்ம என்ன சொன்னோம்? முதல்ல சொன்னது சகாரஸ்ய ஸ்தானே ஷகாரஹா. ஸ்டுனாஷ்டுஹுன்றதுனால ரெண்டு விதமான ஆதேசங்கள் வருது. ஒண்ணு ஷகாரமானது ஆதேசம் வருது, இன்னொரு டவர்கமானது ஆதேசம் வருது. எது எதுக்கு அந்த ஷகாரம்? ஷகாரம்ன்றது சகாரஸ்ய ஆதேசோ பவதி. டவர்கத்துக்கு டவர்கமானது வருதுன்னு சொல்லிட்டோமோ இல்லையோ? முதல் உதாரணம் அங்க போச்சு. இப்ப ரெண்டாவது உதாரணம் என்ன பாருங்க. டவர்கஹா பிளஸ் அதுக்கு என்ன டவர்கத்துல யோகம் இருக்கும்போது டவர்கமானது ஆதேசமானது வருது. எப்படி பாருங்க. பிருகத்து பிளஸ் டீகா. பிருகத்து அப்படின்னு சொல்லும்போது எப்படி முடியுது? இத்துல முடியுது. இத்துன்றது என்னது? டவர்கத்துல ஒரு அக்ஷரம். டீகான்னு சொல்லும் போது டகாரஸ்ய சம்பந்தம். அப்ப என்ன வருது? ரெஸ்பெக்டிவ்லி. சோ முதல் எழுத்துக்கு முதல் எழுத்து டகாரஸ்ய டகாரஹா என்ன ரூபம் சித்திக்கும்? பிருகத் டீகா அப்படிங்கிற மாதிரியான ரூபம் சித்திக்கும். அடுத்து தது பிளஸ் டமருஹு. தது பிளஸ் டமருஹு. ததுன்னு சொல்லும்போது தகாரம் மூணாவது எழுத்து. அப்ப என்ன இருக்கு பாருங்க?
டமருஹு டகாரமானது ஆதேசமா வந்துருத்து. ஏதது பிளஸ் டக்கா, ஏதது பிளஸ் டக்கா என்ன இருக்கு? ஏததுன்னு மூணாவது டகாரம், அதுக்கு என்ன வரப்போகுது? மூணாவது டகாரம் வரப்போகுது. ஏதத் டக்கா அப்படிங்கிற மாதிரியான ரூபமானது சித்திக்கும். இது தவர்க்கத்துக்கு தவர்கஸ்யஸ்தானே எப்படி டவர்க்கமானது சித்தி ஆதேசமா வருது, அதுக்கு என்ன உதாரணம் அப்படிங்கிற உங்களுக்கு காமிச்சிருக்கா. அடுத்தது பாருங்க, சக்ரின் பிளஸ் டௌகசே, சக்ரின் பிளஸ் டௌகசே. சக்ரின்றது தவர்க்கத்துல 5வது எழுத்தாக இருக்கக்கூடிய நகாரம், அந்தமா முடிஞ்சிருக்கு சக்ரின். சரி, டௌகசே அந்த டகாரமானது என்னது? சம்பந்தமானது ஏற்படுது, டகாரத்தை சம்பந்தம். அப்போ அந்த நகாரத்துக்கு என்ன வரும்? எப்படி வந்து தவர்க்கத்தினுடைய 5வது அக்ஷரமாக சக்ரின்னு இருக்கோ, அதுக்கு தவர்க்கத்தினுடைய 5வது நகாரமானது ஆதேசமா வரும். அப்ப என்ன ரூபம் சித்திக்கும்? சக்ரின் டௌகசே இல்லையா? சக்ரின் பிளஸ் டௌகசே ரூபம் எப்படி சித்திக்கிறது? சக்ரின் டௌகசே. தவர்க்கத்தினுடைய பஞ்சம வர்ணமாக இருக்கக்கூடிய நகாரத்தை எடுத்துட்டு டவர்க்கத்துல இருக்கக்கூடிய பஞ்சம நகாரமானது வரும். ஏன்னா நம்ம தான் சொல்லிட்டுமே, தவர்க்கத்துக்கு டவர்க்கம் வரும். எப்படி? ரெஸ்பெக்டிவ்லி. அங்க ஒண்ணுன்னா இங்க ஒண்ணு, அங்க 2வது அக்ஷரம்னா 2வது, 3வதுக்கு 3வது, 4வதுக்கு 4வது, பஞ்சம வர்ணத்துக்கு பஞ்சம வர்ணம் அப்படிங்கிற ரீதியில இந்த உதாரணமானது நமக்கு அழகா காண்பிச்சு கொடுத்துருக்கா. சரியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உதாரணங்களை நீங்க உட்கார்ந்து அதை எழுதி பார்க்கணும். அப்பதான் அந்த லட்சணத்தோட இந்த உதாரணங்கள்லாம் பொருந்துறதா அப்படிங்கிற வேலை யாருடைய வேலை? உங்களுடைய வேலை. நீங்க உட்கார்ந்து அதை அழகா பார்க்கணும். அதுக்கடுத்து ஷகாரத்துக்கு மறுபடியும் கொடுக்குறா பாருங்க. ஷகாரஸ்ய தவர்க யோகமானது ஏற்படும். என்ன வருது பாருங்க? ஆகஷ் பிளஸ் தஹா. என்னது? ஆக்ரிஷ் பிளஸ் தஹா. ஆக்ரிஷ்னு சொல்லும் போது என்ன இருக்கு? ஷகாரம் இருக்கு, பக்கத்துல தகாரம் இருக்கு. அப்ப என்ன அது? ஆக்ரிஷ்டஹா. தகாரமான ஆதேசமா வந்துடும். இஷ்யு பிளஸ் தஹா, இஷ்யு பிளஸ் தஹா ரூபம் என்ன சித்திக்கும்? இஷ்டஹா. அடுத்தது டவர்க்கத்துக்கு, டவர்க்கமான டவர்க்கம் எப்படி ஆதேசமா வருது? ஷன் பிளஸ் நாம், ஷன்னாம். ஷன் பிளஸ் நாம், ஷன்னாம். ஷன் பிளஸ் நவதிஹி, ஷன் பிளஸ் நவதிஹி, ஷன்னவதிஹி. ஷன் பிளஸ் நகர்யஹ, ஷன்னகர்யஹ. இப்படியாக ஒரு எழுத்துக்கும் என்னென்ன உதாரணமானது நம்ம சொல்றோமோ அந்த சூத்திர ரீதியாகவும் அந்த வர்ணங்களுடைய கிரமமும் கிரமாத்துன்னு சொல்றோமோ அதுக்கேத்த மாதிரி இந்த உதாரணங்கள்லாம் அமைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்து நீங்க அபியாசம் பண்ணணும். இதெல்லாம் அந்யத் உதாரணானி. இப்ப நாம கொடுத்த உதாரணம் இல்லாம மற்ற இடத்துல இந்த ஸ்துத்வ சந்திஹி அப்படின்னா இந்த உதாரணங்களை நம்ம அழகா காண்பிக்கலாம். தத்து பிளஸ் டீகா, தட் டீகா. ஷாரத் பிளஸ் டம்பரஹ, ஷாரட் டம்பரஹ இல்லையா? உத்து பிளஸ் டங்கணம், உட்டங்கணம். அதே மாதிரி பக்ஷின் பிளஸ் டிம்ப, டிட்டிப, பக்ஷின் டிட்டிப. சியாது பிளஸ் டக்கா, சியாத் டக்கா. மருத் பிளஸ் டிண்டிமஹ, மருட் டிம்டிமஹ. பிருகத் பிளஸ் டங்கசாலா, பிருகட் டங்கசாலா. பிருகத் பிளஸ் டிண்டிமஹ, பிருகட் டிண்டிமஹ. கதமஸ் பிளஸ் டகாரஹ, கதமஷ் டகாரஹ. சத் பிளஸ் டிப்பணி, சட் டிப்பணி. உது பிளஸ் டயனம், உட்டயனம். பதத் பிளஸ் டிம்பஹ, பதட் டிம்பஹ. அசகிருத் பிளஸ் டயனம், அசகிருத் டயனம். பயகிருத் பிளஸ் டாமரஹ, பயகித், பயகிருத் டாமரஹ. சொல்லி பாருங்கோ. நான் எப்படி சொல்றேனோ அந்த மாதிரி நீங்களும் உட்கார்ந்து அத பார்த்து படிங்கோ, பார்த்து எழுதுங்கோ. இந்த லட்சணத்துக்கு இங்க சொல்லியிருக்கக்கூடிய உதாரணங்கள்லாம் கரெக்டா மேட்ச் ஆறுதா அப்படிங்கிறத பாருங்க. அப்பதான் நமக்கு அது நன்னா ஆழ் மனசுல போய் பதியும். நிறைய கத்துக்கிறது இல்ல, ஒரு வகுப்புல ஒரு சந்தி தான் நாம எடுத்துக்கிறோம். அழகா அதனுடைய டெஃபினிஷன், அதுக்கு என்ன உதாரணம், அதுக்கு என்ன சூத்திரம், அந்த சூத்திரஸ்யார்த்தா,
அந்நியத் உதாகரணம் அப்படிங்கிற மாதிரி பிரதி வகுப்புல அதுவும் கூட ஒரு சுபாஷிதம். இப்படிதான் நம்மளுடைய கிளாஸினுடைய கிரமமானது அழகா போயின்னு இருக்கு. ஸோ நிறையவும் கிடையாது, வாரத்துல 2 கிளாஸ் தான் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம், திங்கக்கிழமை புதன்கிழமை. மற்ற நாட்கள்ல நமக்கு நிறைய அவகாசம் இருக்கு, பிரதிதினம் படிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? வகுப்பு இருக்கிற நாள்ல மட்டும்தான் நம்ம இந்த சந்தி புஸ்தகத்தை எடுப்போம், அன்னைக்கு மாத்திரம்தான் இந்த சந்தியை எழுதுவோம், அன்னைக்கு மாத்திரம் தான் இதை படிப்போம் அப்படிலாம் இல்லாம பிரதிதினமுமே ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி நாம சம்ஸ்கிருதத்துல என்னெல்லாம் கத்துட்டு வந்திருக்கோமோ அதை எல்லாத்தையும் ஒரு ரீகலெக்ட் பண்ணுங்க, ரீகால் பண்ணுங்க. அதுக்குதான் சிந்தனைன்னு பேரு. ஸோ சிந்தனை பண்ணாத விஷயம் நம்ம மனசுல தங்காது, தொடர்ந்து மேற்கொண்டு கிரந்தங்களும் வாசிக்க முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால டச் விடாம இருக்கணும்னாக்கா பிரதிதினம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நடந்து முடிஞ்ச பாடங்களை உட்காந்து திருவ சொல்றது, சிந்தனை பண்றது, எழுதி பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அபியாசத்தை ஏற்படுத்திட்டேன்னா ரொம்ப சௌகரியமா இருக்கும். அன்னைக்கு மாத்திரம்தான் நம்ம கிளாஸ் கவனிக்கிறது, மற்ற நாட்கள்லாம் நம்ம கவனே இருந்துட்டோம்னா நமக்கு அது நம்பவசம் ஆகாது இல்லையா? அது ஏதோ எட்டாக்கனியாவே இருக்கும், புரியாத மாதிரியே இருக்கும். அதனால தயவு செய்து கொஞ்சம் அபியாசம் பண்ணுங்கோ. ஸோ இன்றைய தினம் நம்ம தெரிஞ்சிற சந்தி என்ன சந்தி? ஸ்டுத்வ சந்திஹி. இது வெஞ்சன சந்தியில 2வது. முதல்ல போன கிளாஸ்ல பார்த்தது ஸ்டுத்வ சந்திஹி. அதுக்கு என்ன சூத்திரம் பார்த்தோம்? ஸ்தோஹோ ஸ்துனாஸ்துஹுன்ற சூத்திரம் பார்த்தோம். இன்றைய தினம் ஸ்டுனாஷ்டுஹு அப்படிங்கிற சூத்திரம். ஸ்தோஹோ ஸ்டுனா யோகே ஸ்டுஹு சியாத் அப்படிங்கிறது அதனுடைய சூத்திரார்த்தம். உதாரணம் எல்லாம் கொடுத்துருக்கோம், எழுதி பாருங்கோ. இதனும் நடந்து முடிஞ்ச வரைக்கும் சம்சயம் இருந்ததுன்னா கேளுங்கோ, கிளியர் பண்றேன். தாசன் தன்யவாதா. கேக்குறதா? அடிபலா இருக்கா? ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. தாசன் தாசன் ಧನ್ಯವಾದ.